நிறைய பேர் இந்த மாதிரி இரண்ய சம்ஹார மூர்த்தியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது தப்புன்றதாக நினைச்சிட்டு இருக்காங்க. நரசிம்மனுடைய எந்த கோலத்தில் வழிபட்டாலும் தவறே கிடையாது. ஹைலி டிப்ரெஸ்டாக இருந்துட்டு தூங்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் யோக நரசிம்ம சுவாமியை வழிபடுறது ரொம்ப முக்கியம். இந்த உக்ர மூர்த்தியை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். உக்ர ரூபியை வீட்டில் வச்சுக்கலாமா? ஒரே வார்த்தை, நீ உன்னை ஹிரண்யகசிபுவா நினைச்சிருக்கியா, பிரகலாதனை நினைச்சிருக்கியா? ஏதாவது மனசுல சில சிரமங்கள் ஏற்படுறது, கஷ்டங்கள் ஏற்படுறது, ரிணங்கள் கடன்கள்லாம் ஏற்படுறது, நமக்கு என்ன வழி அப்படி கேட்டா, அதுல ஒரு சின்ன நரசிம்மர் படம் வச்சு பிரதோஷ காலத்துல அவருக்கு ஒரு வழக்கு ஏற்றி ஒரு சின்ன கப்புல ஒரு வெள்ளம், ஒரு தண்ணீர் ஒரு வெள்ளம் போடுறது பெரிய விஷயமா? அது மட்டப்பள்ளி க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. வாடப்பள்ளி அங்கதான் அற்புதமா இருக்கும். பெருமாளுடைய மூச்சு அடிக்கும். புரியுது. இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட இருக்கிறோம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் குறித்தெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் தவறவே விடக்கூடாத ஒரு வைபவம் ஒன்று வருது. அதுதான் நரசிம்ம ஜெயந்தி. அது குறித்து நம்ம இன்னைக்கு பல தகவல்கள் சுவாமிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பரண்ணா நமஸ்காரம். சுவாமி, நரசிம்ம ஜெயந்தி இந்த மாதம் வர்றது, என்னைக்கு வர்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த நரசிம்ம ஜெயந்தினா அதில் என்ன ஸ்பெஷல்? சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டஹ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று கூறுமினே. நரசிம்ம ஜெயந்தி பொதுவாக சித்திர மாதம் அல்லது வைகாசி மாதத்தில் ஏற்படும். இந்த வருஷம் நமக்கு நரசிம்ம ஜெயந்தி இந்த 30ஆம் தேதி அன்னைக்கு வருது. சுக்ல சதுர்தசி நரசிம்ம ஜெயந்தி வரதுனுடையதான கணக்கு எப்படின்னு கேட்டால், சுக்லபக்ஷ சதுர்தசி என்பது ரொம்ப முக்கியமான. சதுர்தசின்றது 14வது பௌர்ணமிக்கு முன்தினம் என்பதாக கணக்கு படிக்கணும். அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தான். பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மனுடையதான ஆவிர்வாவமானது ஏற்பட்டது. இரண்யகசிபு எப்படி வரேன் கேட்டான், ராத்திரியில கூடாது, பகல்ல கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாது, 1000 கூடாது, 1000 இல்லாத கூடாது, உயிர் உள்ளதாங்களும் உயிர் இல்லாதவங்களும் கூடாது, மேலே கூடாது, கீழே கூடாது, இரு நான் உனக்கு வரம் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னாரு பிரம்மதேவர். அப்போ என்னமோ தான் பெரிய ரொம்ப சாமர்த்தியமா நினைச்சுண்டு, உங்க சிருஷ்டிக்கு உட்பட்ட எதனாலே எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னா பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா நான் என்னையே படைச்சவன் ஒருத்தர் இருக்கான், என் சிருஷ்டிக்கு நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான் பார்த்து பண்றவளோ இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மா அப்படிதான் பண்ணார். என் சிருஷ்டி நடாது விஷயம், என்ன சிருஷ்டிச்சவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையோ, அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு வரம் கொடுத்தார். அப்போ ராத்திரி கூடாது, பகல் கூடாதுன்னு சந்திப்பொழுது அந்த சமயம் ஆரம்பிச்சது. அந்த அந்தியம் போதில்லை, உள்ள கூடாது, வெளியில கூடாது, வாசல்ல படியில உட்காந்து அப்புறம் ஆகாயத்துல கூடாது, பூமியில கூடாது, தன்னுடைய மடியில போட்டுட்டான். உயிரினால கூடாது, உயிர் இல்லாததுனால கூடாதுன்னு. நகத்தை கட் பண்றோம், வளருது, உயிர் இருக்கா இல்லையா, ஆனா நகத்தினால அதை கட் பண்ணினார், அவனை கிழிச்சார். உயிரினால கூடாது, உயிர் இல்லாததுனால கூடாதுன்னார். நரத்தினால கூடாது, மிருகத்தினால கூடாதுன்னார். நரம் மிருகமா பெருமானம் தான். எத்தனை கண்டிஷன்ஸ் போட்டா பாருங்க. இந்த கோலத்துல புகுந்தா தடுக்கல போடுறதுன்னு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி அவன் எவ்வளவு கண்டிஷன் போட்டான், அத்தனையும் முடிச்சு உட்கார வச்சு இதை சுவாமி காண்பிச்சார். புரியுதா? அவனுக்கு சம்ஹாரம் பண்ணார். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, சந்தியா காலங்கள்ல, அதாவது இந்த மாதிரி கார்த்தால சாயங்காலம் 2 பொழுது சந்தியா பொழுதுதான். கார்த்தால உஷக்காலம் சந்தி பொழுதுல தூங்கக்கூடாது, படுத்தக்கூடாது. சரி, அது கட்டாயம் பண்ணக்கூடாது. குறிப்பா கிழக்கு பக்கம் காலை நீட்டின்னு படக்கூடாது. ரொம்ப தப்பான ஆட்டிடியூட், அது தப்பான அபிப்பிராயம். அதே மாதிரி சாயங்காலத்து வேளையில அஸ்தமனம் அப்படின்னு சொல்லுவோம், சந்தி பொழுது. அந்த சமயத்துல வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்கணுமே தவிர்த்து படியில வாசப்படியில உட்காரக்கூடாது, தலையை விரிச்சு போட்டுக்கூடாது, நகங்களை கிள்ளக்கூடாது. இல்லை நம்ம சொன்னா இது ஊன்றா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ்ன்றதான பேர்ல ஏடாகூடமா பேசிட்டு இருக்கா. பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா பெரியவா. பண்ணாம இருந்துட்டா என்ன பெரிய தப்பு இருக்கு? அதை நாங்க பண்ணிதான் ஒண்ணு பிடிவாரம் பிடிச்சா நம்ம அவளுக்கு நம்ம இன்னும் ஒன்றும் சொல்லவே முடியாது. இதெல்லாம் நரசிம்மன் தன்னுடைய ஆவிர்வாவத்தினாலே ஹிரண்யகசிபுவை சம்ஹரித்த பிரகலாதனை ரட்சிக்க வந்தான் அப்படின்னு சொல்ற. நரசிம்மன் எங்க இருக்கான்? ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கான் ஆழ்வார். நான் வைகுண்டம் போனா கூட நரசிம்மனை தான் சேவிப்பேன் அப்படின்றார். நரசிம்மன் இல்லாத இடம் உலகத்துல கிடையவே கிடையாது. ஒரு வேடிக்கை ஒன்று சொல்றேன்.
உங்க அப்பாவை பெற்ற தாயாரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பாட்டி. ஆ? அப்பாவை பெற்ற தாயார் தானே? ஆமா ஆமா, சந்தேகம் இல்லையா? இல்ல அப்பாவை பெற்ற தாயார பாட்டி தான். சரி, கரெக்டா? இங்க ஒரு வேடிக்கை வேதாந்த தேசிகன் சொல்றார். இரண்யகசிபு வீட்டுல நரசிம்மர் எங்க ஆவிர்பவித்தார்? தூண்ல இருந்து ஒரு கம்பம், தூண்ல இருந்து ஆவிர்பவித்தார். ஆமா. அந்த நரசிம்மர் யாரு? மகாவிஷ்ணு தானே? ஆமா. மகாவிஷ்ணுவுக்கு பிள்ளை யாரு? மகாவிஷ்ணுவுக்கு பிள்ளை இப்பதான் சொன்னேன், பிரம்மா. ஆமா. ஓகே. பிரம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. பிரம்மா. பத்மநாபன், அனந்த பத்மநாபன் பெருமாள் நாபி கமலத்துல உடையவர் தானே? ஆமா ஆமா. அப்ப மகாவிஷ்ணுடைய பிள்ளை யாரு? பிரம்மா. பிரம்மாச்சு ஆயிடுதா? ஆமா. இப்ப மகாவிஷ்ணு எங்க இருந்து பிறந்தார்? அந்த கம்பத்துல இருந்து வந்தார். அப்ப பிரம்மாவுக்கும் அந்த கம்பத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? பாட்டி பேரன். பிதாமகின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. வேதாந்தரேசிகன் சொன்னார், உலகத்திலேயே விசித்திரம், உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயோ அசுரன் வீட்டுல இருந்த ஒரு கம்பம் பிரம்மாவுக்கு பாட்டியாகும் பாக்கியத்தை பெற்றது. அசுரன் வீட்டுல இருந்த கம்பம் பிரம்மாவுக்கு பாட்டியாகும் பாக்கியத்தை அடைந்தது அப்படின்னு சொல்றார். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, ஒரு பிரகலாதன் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்கு தான் நரசிம்மர் அவதாரம் பண்ணினானே தவிர்த்து இரண்யகசிபுவை கொல்றதுலாம் அப்புறம் செகண்டரி தான் அவனுக்கு. இன்னைக்கு நாம நிறைய இரண்யகசிபு இருக்காளே ஆவிர்பவிக்கலன்னு சொல்றோம். ஒரு பிரகலாதன் இல்லை, அதனாலதான் வரல. ஆயிடுத்தா? இங்க இன்னொரு சுவாரஸ்யம், அந்த ஒரு கம்ப நரசிம்மரை பிரசவிச்சு கொடுத்து மீதி உலகத்துல இருக்கிற எல்லா அணு முதற்கொண்டு நரசிம்மரை கர்ப்பத்துல தாங்கிட்டு இருக்கு. கர்ப்பத்துல அத்தனையுடைய கர்ப்பத்துல நரசிம்மன் உட்காந்துருக்கான். இரண்யகசிபு தட்டினா வரமாட்டான், பிரகலாதன் கூப்பிட்டாதான் வருவான். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நரசிம்மன், சர்வ வியாபியா நரசிம்மன், எங்கு முழன் கண்ணன்றதாக எங்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய நரசிம்மன், அந்த நரசிம்மனுக்கு ஒரு ஜெயந்தி மகோத்சவம். இதான் கேட்குறேன் நான். இது சரியா தப்பானே கூட தெரியல எனக்கு. இப்போ நரசிம்மர் அவதாரம் பண்ணது அந்த சந்தியா காலத்துல. அந்த அவதார காலம்ங்கிறது எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? அந்த டியூரேஷன், அவர் அந்த கம்பத்திலேருந்து வெளியில் வந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இல்லை எவ்வளவு இருந்திருக்கும்? இதை நாம எப்படி பார்க்கணும்னா, இந்த ஒலி வேகம்ன்றதால வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க நம்ம மூவில நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், அப்ப கிலோமீட்டர் கணக்கில் நம்ம சொல்றோம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோன்றதாக நம்ம சொல்றோம். இதே நம்ம ஃபிளைட்ல போனா ஏரோநாட்டிக்கல் மைண்ட்னு சொல்லுவோம். ஏரோநாட்டிக்கல் அதனுடைய ஸ்பீடுன்றது வேற விஷயம். இந்த கிலோமீட்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம சீல போனோம் அப்படின்னு கேட்டா அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய நாட்டிக்கல் வித்தியாசப்படுறது. ஆமா, உண்டா? ஆமா இல்லையா? ஆமா. அப்போ அந்த மாதிரி இந்த காலத்தெல்லாம் நம்ம இந்த செகண்ட்ஸ், இந்த நிமிஷத்தை வச்சிருப்பாங்க. சத்யோஜாத்தன்னு பேர். அப்பொழுதே அவன் வீய தோன்றி என் சிங்கப்பிரான்னு சொன்னார் பெருமான். அடித்தார், அவன் அடித்த மண்ணில் அடித்த கை பிடித்தார், பிடித்த மாத்திரத்தை டக்குன்னு அவனை சம்ஹாரம் பண்ணார். இது ராமகிருஷ்ணாதி அவதாரம் மாதிரி இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு இல்லையோ, அதுக்கோசரம் ஒரு தனக்கு தகுந்த ஒரு அப்பா அம்மா யாருக்கிட்ட பிறக்கிறது, தான் எப்படி பிறக்கிறது அப்படிலாம் பெருமாள் ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல பிளான் பண்ணினான். இதெல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எங்க தட்டுவான்னு தெரியாது, இந்த குழந்தை எப்படி கூப்பிடுன்னு தெரியாது. உடனே பெருமாள் வியாபிச்சிருந்தான், டக்குன்னு வெளில வந்தான், சம்ஹாரம் பண்ணா, பிரகலாதன் அனுகிரகம்னா முடிஞ்சு போச்சு விஷயம். ஆனால் பாகவதம் முதலான புராணங்கள்ல அந்த ஸ்துதிகள் பெருசா இருக்கு. அந்த நரசிம்மன் அந்த சமயத்துல பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பிரகலாதன் முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அது விசேஷமா இருக்கும். இந்த ஸ்பீடு அதை நாம கால்குலேட்டே பண்ண முடியாது நம்மளால. வந்தா அடிச்சா டொம்சம் பண்ணான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ராமாவதாரம் மாதிரி இதனுடைய பீரியடு, டிராவல், டைமிங்ஸ் அதை சொல்ல முடியாது. அதுதான் நரசிம்மாவதாரத்துல ஸ்பெஷாலிட்டி. சத்யோஜாத்தன்றது வேணும். டக்குன்னு வந்தான், டகால முடிச்சான். அதுக்கப்புறம் அந்த அவதாரத்துல ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ராவண வதத்துக்கு பிறகு கூட ராமாவதாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே மாதிரி மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு கூட கிருஷ்ணன் இருந்தான். வேற நரசிம்மாவதாரத்துல அந்த மாதிரி ஸ்டோரியே கிடையவே கிடையாது. அதான் சுவாரஸ்யம். நரசிம்ம சுவாமி சில கோவில்களில் அவர் இரண்யனை சம்ஹாரம் பண்ற கோலத்தில் இருக்கார். பெரும்பாலான கோவில்களில் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கார். எல்லா கோவில்கள்லையுமே ஒரு யோக நரசிம்மரும் இருப்பார். இந்த 3 திருவடிவங்களும் என்ன தாத்பரியம்? இதில் எதை நம்ம எல்லாமே வழிபடணும், இதில் எதை கண்டிப்பாக தவற விடாமல் இந்த கோலத்தில் தரிசனம் பண்ணி வழிபடணும்? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்னா, மந்திர சாஸ்திரங்கள்ல இதை பற்றி நிறைய சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ இரண்ய சம்ஹாரமூர்த்தி நிறைய பேர் இந்த மாதிரி இரண்ய சம்ஹாரமூர்த்தி நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது தப்புன்றதாக நினச்சிட்டு இருக்காங்க. நரசிம்மனுடைய எந்த கோலத்தில் வழிபட்டாலும் தவறே கிடையாது. அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போடுறேன், கிளியரன்ஸ் கொடுக்குறேன். கிளியராக நான் கொடுத்துட்டேன். எந்த திருக்கோலத்தில் நரசிம்மரை சேவிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நன்னா சேவிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போது சாதாரணமாக மக்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறேன். மன அமைதி இல்லாமல் பெரிய மனக்குழப்பத்தில் இருந்துட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹைலி டிப்ரெஸ்டாக இருந்துட்டு தூங்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் யோக நரசிம்ம சுவாமியை வழிபடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யோகம்ன்றது அவ்வளோ முக்கியமானது. அந்த சுவாமி எப்படி யோக பீட்டத்தில் இப்போ சோழிங்கபுரம் முதலான க்ஷேத்திரங்களில் நாம் பார்த்தோம்னா யோகானந்த நரசிம்மனாக சுவாமி நமக்கு சேவை சாதிக்கிறார். இங்கே காஞ்சிபுரத்திலே காமாசிகா வேளுக்கைன்னு பேருது. இந்த அஷ்டபுஜம் சுவாமி கோவிலுக்கும் வேதாந்தேஸ்வரர் கோவிலுக்கும் நடுவில் ஒரு அற்புதமான நரசிம்மர், 108 வைணவ திருத்தலத்தில் ஒரு நரசிம்மர். அது ரொம்ப அற்புதமான நரசிம்மர், ரொம்ப ஆச்சரியமானவர். காமாசிக்கான்னு பேர் அந்த ஊருக்கு. ரொம்ப அசால்ட்டாக உட்காண்ட பேர் பெருமாள். எதில் யோக பீட்டத்தில் தான் உட்காண்ட பேர். பக்கத்துலேயே செவிலி வீடு தானே ஊரில் இருக்குது. இங்கே பக்கத்தில் பாடலாதிரி இருக்குது. ஏன் நம்ம பரசாதி கோவில் நரசிம்மன் இருக்காங்க. பரசாதி கோவில் நரசிம்மர் எப்பேற்பட்ட நரசிம்மர் அவர் இருக்கார். சாந்த நரசிம்மர் எப்படின்றதாங்க திருநீர்மலையில் மலை மேலே பெருமாள் இருக்கார் நரசிம்மன். சாந்த நரசிம்மன், பால நரசிம்மன் அவர் சொல்லுவோம். ஸோ மனசு குழப்பத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் யோக பீட்டத்தில் நரசிம்மனை உபாசிக்கணும். இந்த இன்னும் அப்படி ரொம்ப தீவினைகள் மூலமாக ரொம்ப ஓவரா ஈவில் ஆட்டிடியூட்ஸு, அந்த மாதிரி டெவில் ஆட்டிடியூட்ஸு அதில் மாட்டிண்டு ஏனோ ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் மாட்டின்னு முழிப்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் இந்த ஹிரண்ய சம்ஹார மூர்த்தியை அவள் வழிபடணும். இரண்ய சம்ஹார மூர்த்தியை அவள் வழிபடுறது ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன்னா அந்த எப்படி நகங்களினால் மொத்தத்தையும் கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போன்னு சொல்லணும், அந்த மாதிரி. அது பொதுவாக எல்லா விதமான வளங்களும் நமக்கு ஏற்படணும், எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு தைரியம் வரணும், ஒரு சக்தி வரணும், சாமர்த்தியம் வரணும், நம்ம நினச்சதை சாதிக்கணும் நம்ம அப்படின்றதான ஒரு நிலைமை வரணும்னு நாம் ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அங்கே நமக்கு முக்கியமான மூர்த்தி லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தி. லக்ஷ்மி நரசிம்மனாக பெருமாளை சேவிக்கலாம். இந்த உக்ர மூர்த்தியை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். உக்ர ரூபியை வீட்டில் வச்சுக்கலாமா? ஒரே வார்த்தை, நீ உன்னை ஹிரண்யகசிபுவா நினைச்சிருக்கியா பிரகலாதன் நினைச்சிருக்கியா? நீ உன்னை ஹிரண்யகசிபுவா நினைச்சிருந்தா நரசிம்மருடைய எந்த மூர்த்தியா இருந்தாலும் உனக்கு பயம்தான். நீ உன்னை பிரகலாதனா நினைச்சிட்டியான எந்த மூர்த்தியை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது புரியுது புரியுது. அத்தகைய நரசிம்மரை நாம இந்த நரசிம்ம ஜெயந்தியில கொண்டாடுறோம். ஓ சூப்பர் சூப்பர். நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொன்னால் நமக்கு அகோபில க்ஷேத்திரம் நினைவுக்கு வரும். அகோபில க்ஷேத்திரம் அதனுடைய மகிமைகள் என்ன, அதை பற்றி சுருக்கமாக, ஏன்னா அதை நம்ம தனியாக ஒன்று பண்ணணும், நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அதை பற்றி பேசணும்னு. கருடன் தவம் செய்தான், காருட சைல மத்தியம்னு பேர். அது காருட சைலம், கருடன் தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திரம். முதல்ல வேதங்கள் அங்கே தவம் செய்தன, அதுக்கு வேதாத்ரின்னு ஒரு காலத்தில் புராணத்தில் பேர் உண்டு. வேதங்கள் தவம் செய்து சித்தி பெற்றன. அதுக்கப்புறம் கருடன் தவம் செய்தான். கருடனுக்கு பெருமாள் 9 நரசிம்ம ரூபியாக காட்சி அளித்தார். பின்னர் பல மகரிஷிகள், பார்கவர் முதலான மகரிஷிகள்லாம் அங்கே பெருமாளை பிரதிஷ்டை பண்ணார். அதாவது பிரதிஷ்டன்னா வழிபாட்டார்கள், அவர்கள் அந்த பெருமாளை அங்கே வழிபட்டார்கள். ஆஞ்சநேய சுவாமிக்கே காரஞ்ச நரசிம்மர் கையில் வில்லோட யோக பீட்டத்தில் சேவை சாதிக்கிறார். அங்கே மலைக்கு போகிற வழியில் அகோபில நரசிம்மரை சேவிக்க போகச்சு ரைட் ஹேண்ட் சைடில் காரஞ்ச நரசிம்மர் கோவில்லே இருக்கும். மொத்தம் 9: ஜுவாலா, அகோபில, மாலோல, குரோட, காரஞ்ச, பார்கவ, யோகானந்த, சத்ரவட, பாவன. ஒன்றுமில்லை, இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். ஓம் ஜுவாலாய நரசிம்மாய நமஹ, அஹோபிலாய நரசிம்ஹாய நமஹ, மாலோலாய நரசிம்ஹாய நமஹ, குரோடாய நரசிம்ஹாய நமஹ, காரஞ்சாய நரசிம்ஹாய நமஹ, பார்கவாய நரசிம்ஹாய நமஹ, யோகானந்தாய நரசிம்ஹாய நமஹ, சத்ரவட்டாய நரசிம்ஹாய நமஹ, பாவனாய நரசிம்ஹாய நமஹ, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமஹ சொல்லி அர்ச்சனை பண்ணா போறோம். அந்த இடத்துல காரஞ்ச நரசிம்மர் என்று அனுமாருக்கு அவர் சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி ஹாஹா ஹூஹூன்னு 2 கந்தர்கள் இருந்தா. அதனால தான் சங்கீதத்துல ஹாஹா ஹோஹோ ஹூஹூ அப்படின்றமோ இல்லையோ, அவ சங்கீதத்துல ரொம்ப நிபுணர்கள். ஆமா, இன்னொன்னு சொல்றீங்க, நான் என்னுடைய அகோபில மகாத்மிய உபன்யாசத்திலே சொல்லியிருக்கேன். நல்லா நாங்கள் சூப்பர் சிங்கரா வரணும்னு சில பேர் ஆசைப்படுறா. அப்பேற்பட்டவா என்ன பண்ணணும்னா இந்த காரஞ்ச நரசிம்மர், சத்திரவட நரசிம்மரை போய் சேவிக்கணும். சத்திரவட நரசிம்மரை போய் சேவிக்கணும். அவர் இடத்துல போய் பாட்டு பாடணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒட்டுமொத்தமாக 9 நரசிம்மர்கள் கருடனுக்கு சேவை சாதித்து
அந்தந்த மகரிஷிகளுக்கோசரம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கால விசேஷத்தில் அவர்கள் அனுகிரகம் பண்ணினார்கள் என்பதுதான் கதை. அற்புதம் அற்புதம் அற்புதம். அதான் அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சம ஆலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்தி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம நரசிம்ம சுவாமியை பற்றி பேசணுன்னா நிறைய நம்ம பேசிட்டே இருக்கணும். இப்போ ஆக்சுவலாக இங்கே விழுப்புரம், பாண்டிச்சேரி அந்த அதெல்லாம் 3 பேர் இருக்கு. அமெரிக்கல் ஒன்று, போரசன் குப்பம் ஒன்று, சிங்கர்குடி, இந்த 3 வரிசை நரசிம்மர் இருக்கு. அந்த 3 நரசிம்மரையும் ஒரே நாளில் தரிசிக்கணும் அப்படிங்கிற இப்பெல்லாம் வசதி இருக்கு, ஒரே நாளில் தரிசிக்கிறோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரே நாளில் தரிசிக்க முடியுமா? கஷ்டம். இப்போ வசதி இருக்கு, தரிசிக்கிறது முடியறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்ன பண்ணுவார், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவர் ஸ்ரீரங்கப்பட்டதுலேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கப்பட்டம், மத்தியரங்கம், அப்புறம் திருவரங்கம் வந்து சேருவார். அதே மாதிரிலாம் ஒரே நாளில் ஒரு சேவிச்சிருக்கிறதோ உண்டு. கார் எடுத்துல ஒரு சல்லுன்னு ஒரு பாட்டுக்கு கார் எடுத்துட்டு அதெல்லாம் இப்போ வசதி இருக்கு. அந்த காலத்தில் நடந்து போறது, மாட்டு வண்டியில போறதுலாம் முடியுமான்னு சேவிச்சா சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ரொம்ப நம்ம அகோபிலம் பற்றி தனியாக ஒரு எபிசோட் தனியாக பண்ணுறோம். நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வழக்கம் போல் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும், எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும்? கட்டாயம் காலத்தால உபவாசம் தான். உபவாசம் தான். சரி, ஆஸ் யூஷுவல் முடியாதவாளுக்கு அதுதான் அவ சௌகரியம். இது முடிச்சாச்சு. சாயங்காலம் பிரதோஷ காலம்ன்றதாக சொல்லி ஒரு 4:30-5 மணிக்கு மறுபடியும் ஸ்நானம் பண்ணி அந்த அனுஷ்டானம் யாருக்கு இருக்கோ அந்த அனுஷ்டானம் பண்ணுறோம். அந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டு நரசிம்மருக்கு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணுறது. இப்போ இந்த நாமாவளிலாம் சொல்லி அர்ச்சனைகள்லாம் பண்ணுறது. நரசிம்மருக்கு பானக நிவேதனம் பண்ணணும். அது ரொம்ப விசேஷமானது. பிரதோஷ பொங்கல் அப்படின்றதாக சொல்லி இந்த பிரதோஷ காலத்தில் ஒரு பொங்கலை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாள். எப்பவும் பண்ணுற பொங்கல் தான் அது. அந்த மாதிரி பொங்கல் ஒன்று நிவேதனம் பண்ணும். அதனால கார்த்தாலேருந்து அடுப்பு மூட்டுற வழக்கமே கிடையாது. வழியே இல்லை. சாயங்காலம் நல்ல விசேஷமான தளிகைகள்லாம் பண்ணி பருப்பு பாயசம், மோர் குழம்போட நல்ல சாப்பாடு, சுவாமிக்கு பூஜைகள்லாம் முடிச்சு ஒரு 7-7:30 மணிக்கு அந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜையை முடிக்கணும். அந்த அப்போதான் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். 7:30 மணி. அதான் அஸ்தமன காலம் ஆயிடுறது இல்லையா, சுவாமி ஆவிர்வாவம் ஆயிட்டார். அந்த அஸ்தமன சமயத்துல நம்ம பூஜை பண்ண போறோம். சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு பாரணை பண்றது அப்படின்றதாக உண்டு. இதுல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள அனுஷ்டான பேரம் உண்டு. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றது ஒரு வழக்கம். மறுநாள் காலத்தால பாரணைனா சாப்பிட்றது அது வழக்கம்ன்றது ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. பொதுவா அன்னைக்கு ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணும். காலத்துல உபவாசம் தான். உபவாசம் தான். ஓகே, அதுதான் வழக்கம். அது நரசிம்மருக்கு பானக நிவேதனம் பண்ணணும். என்னைக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு, யாருக்காவது ஏதாவது மனசுல சில சிரமங்கள் ஏற்படுறது, கஷ்டங்கள் ஏற்படுறது, ரிணங்கள், கடன்கள்லாம் ஏற்படுறது, நமக்கு என்ன வழி அப்படி கேட்டா அதுல ஒரு சின்ன நரசிம்மர் படம் வச்சு பிரதோஷ காலத்துல அவருக்கு ஒரு வழக்கு ஏற்றி ஒரு சின்ன கப்புல ஒரு வெள்ளம், ஒரு தண்ணியில ஒரு வெள்ளம் போடுறது பெரிய விஷயமா? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஒரு ஏலக்காய் போடுறது பெரிய விஷயமா? சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் தான் சாப்பிட்டு பிச்சை தான் கொடுக்க போறாரு. நீங்க பானக நரசிம்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சாப்பிட்டு பாதி மங்களகிரியில. ஆமா, அற்புதமா இருக்கும். அவர் அப்படியே கலக்கு வாயில போகும், மீதி வரும், அப்படியே வரும். இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? ஒரு எறும்பு கிடையாது அந்த இடத்துல, அவ்வளவு பானகம் போறது. நம்ம ஒன்றும் கொஞ்சம் சிந்தினா கூட நமக்கு உடனே பிசுக்கு வந்துடும். ஆமா ஆமா, விசேஷம். நீங்க வாட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கோயில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க பக்கத்துல, இந்த கரூர் பக்கத்துல எல்லாம் தேவர்மலைன்னு பெரிய நரசிம்ம க்ஷேத்திரம் இருக்கு. சிந்தலவாடி ரொம்ப ஆச்சரியமான நரசிம்ம க்ஷேத்திரம். அந்த காலத்துல நான் தினம் ஒரு திவ்யநாமம்ன்றதாக ஜெயா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணச்சு. இந்த மாதிரி நிறைய கோவில்கள். இப்போதான் அதுக்கு வீலாக் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, விளாக் அடிச்சுன்னு போயிட்டு இருக்க விளாக் அப்படின்னு சொல்றேன். தப்போவனம்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று பண்ணினேன் நான் இதுல விஜய் டிவியில். அப்போ மட்டப்பள்ளி, வாடப்பள்ளி, வேதாத்ரி, ஸ்தம்பாத்ரி, அங்க இருக்கிற அத்தனை 8 நரசிம்ம க்ஷேத்திரங்களையும் காமிச்சேன். சூப்பர் சூப்பர். அது மட்டப்பள்ளி க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. வாடப்பள்ளி அங்கதான் அற்புதமா இருக்கும். பெருமாளுடைய மூச்சு அடிக்கும். புரியுது. பெருமாளுடைய மூச்சு தெரியணும். அவன் இங்க வழக்கு ஏத்திருப்பா. இப்போ ஆமா அப்படின்னு அந்த வழக்கு ஆடும். இழுக்கச்சே ஆடாது. சரி, இன்னைக்கும் சத்தியம் பெருமாள் சந்தில. அதெல்லாம் டிசம்பன் அது அற்புதமான. எங்கெல்லாம் குன்றுதோறும் டிசம்பன் தான். எத்தனை மலைகள் எந்த ஊர்ல எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் நரசிம்மன் தான். காஞ்சிபுரத்துல நீங்க மலையில வரதராஜ பெருமாள், கீழே இருக்கிற யோகானந்த நரசிம்மர் வந்து புலஸ்திய மகரிஷி ஆராதிச்ச நரசிம்மர். அதுக்கு கீழே குகை இருக்குன்னு சொல்றான். அங்க இருந்து புலஸ்தியர் வந்து டெய்லி நரசிம்மர் ஆராதனை பண்ணிட்டு போவாராம். அவர் போயிட்டு வரைச்சே நிறைய ராட்சசாலாம் ரொம்ப படுத்தினான்றதுனால நரசிம்மர் அவ அத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணி அந்த குகை வாசலை மூடிட்டு அது மேல ஏறி உட்காந்து இருக்காராம். காஞ்சிபுரம் மகாத்தியத்தில் சொல்றாரு. நரசிம்ம அப்புறம் தான் மேலதான் வரதராஜ பெருமாள், கீழே நரசிம்மர். ஆமா ஆமா ஆமா.
அங்கேயே நரசிம்மர் இருக்கு. சூப்பர். ஆமா, ரொம்ப அழகான யோக நரசிம்மர் அவர். அற்புதம். ரொம்ப அழகான யோக நரசிம்மர் காஞ்சிபுரத்துல. அப்படியே போய் நின்றாலே மனசுல ஒரு வைப் வரும். அப்படியே தியானம் தியானமே பண்ண வேண்டாம், வெறுப்பு போய் நின்றாலே மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும், ஒரு வைப் ஏற்படும். ஒரு சிரிச்சினுடைய ஒரு குழந்தை அப்படி பக்குவாய் சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நரசிம்மன் அப்படியே ஆனந்தமா சேவை செய்யணும். அழகு அழகு. ஓகே, நீங்கள் சொன்னால் நாங்கள்லாம் கேட்டுனே இருப்போம். நாங்கள் கண்டு அப்படி சொல்லவே மாட்டோம். நேர்களே, நரசிம்ம ஜெயந்தி குறித்து நான் சுவாமிகள்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் கேள்விகள் கேட்டு பதில்கள் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது கேள்வி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பதில் பெற்று தரேன். சுவாமி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. ஜெயகருட சுப்பரனா. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.